இயேசுவே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலப்பா, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். அவரை துதிப்போமா, அவரை ஆராதிக்கலாமா, அவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவே, நாங்கள் உண்மையே மகிமை. எங்கள் வாழ்க்கையின் எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் நோக்கம், ஹல்லேலூயா, சிறு வயது தொடங்கி என் நோக்கம் நீரே என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்றது போல சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிந்து கொண்ட நாள் முதல் எங்கள் நோக்கம் எல்லாம் நீங்கப்பா. சொல்லுங்களேன். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, உணர்ந்து என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. ஓ, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. சொல்லலாமா எல்லாரும்? நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இந்த உலகத்துல எல்லாரும் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஒரு சில நிமிடம், ஒரு சில நேரங்கள்ல நாம் தனியா இருப்பது போல உணர்வோம். ஆமா, உண்மையாதான். எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் எந்த நேரத்துல யார் நம்ம விட்டு விலகுவா, யார் நம்ம விட்டு போவா தெரியவே தெரியாதுங்க. ஆனால் இயேசுவோ, இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு கூடவே இருக்கிறாருங்க. கையை தட்டி அவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவே,
எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, கர்த்தாவே, எங்களை ஆற்றுகிறவரே, தேற்றுகிறவரே, அரவணைக்கிறவரே, ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. ஏசையா 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 ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாய் போல தேற்றி நீரே நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உள்ளம் உடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே, உள்ளம் உடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே. என் அன்பான தேவன் நீரே, என் அன்பான தேவன் நீரே. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சொல்லுங்கள் எல்லாரும், ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. துன்ப துயர நேரத்தில் எல்லாம் என்னை ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. எல்லோரும், துன்ப துயர நேரத்தில் எல்லாம் என்னை ஆட்சி தேற்றி, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. ஏசையா ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாய் போல தேற்றி நீரே நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. வியாதியிலே படுக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்து குணமாக்கி நீ. சொல்லுங்கள் எல்லாரும், வியாதியிலே வியாதியிலே படுத்த போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்து குணமாக்கி நீ. என் பரிகாரியானவரே, என் பரிகாரியா, சொல்லுங்க, என் பரிகாரியானவரே, என் பரிகாரியானவரே, என் பரிகாரியானவரே. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. ஏசையா ஏசையா,
போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. எத்தனை முறை யோசிச்சு பாருங்க. யாருமே இல்லை என்னை தேற்ற, ஒருத்தரும் பக்கத்தில் இல்லை என்ற நிலைமை இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால தேற்றுவார். நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுவார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எத்தனை முறைங்க தேற்றி இருக்கிறார். தாய் போல. ஒருவேளை நமக்கு தாய் இல்லாமல் இருக்கலாம், தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் இந்த கர்த்தரோ எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறாருங்க. ஆமா, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். எந்த ஒரு இடத்துலையும் இருந்து அவரால், ஒரு கணவன் இல்லையா அந்த இடத்த அவரால் நிரப்ப முடியும். மனைவி இல்லையா அந்த இடத்தை அவரால் நிரப்ப முடியும். தாய் தகப்பன் இல்லையா அந்த இடத்தை அவரால் நிரப்ப முடியுங்க. பிள்ளை இல்லையா அந்த இடத்தை அவரால் நிரப்ப முடியும். அதுக்கு தான் ஒரு பேர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. இயேசுவே, எப்படிப்பட்ட தெய்வம் ஐயா. தாய் போல, தகப்பனை போல எங்களை தேற்றுகிறவர், மணவாளனை போல எங்களோடு கூட என்றென்றுமா இருக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர். அப்பா, ஒரு மணவாளன் எப்படி மணவாட்டியை நேசிப்பானோ, எப்படி மணவாட்டியோடு நெருக்கமா இருப்பானோ, அதே போல எங்களோடு நீ நெருக்கமா இருக்கிற தேவன். அல்லேலூயா. உலகம் எல்லாம், உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் இணைந்து பிரசன்னம் தேவ. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த கைவிடாத தூயவரே, தூயவரே கைவிடாத பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா ஓ இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. ஓ ஆமே. ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை எந்த நிலைமையிலையும் நேசிக்கிற கர்த்தருங்க. நீ வியாதியில எல்லாராலும் கைவிடப்பட்டு கிடந்தாலும், குறைவினால எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு, தரித்திரத்தினால புறக்கணிக்கப்பட்டு கிடந்தாலும், என் பாவத்துல நீ கீழே விழுந்து கிடந்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். ஒருபோதும் 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 அவருடைய அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தை பார்க்கிலும் அதிகமான அன்பு, வானத்தின் உயரத்தை பார்க்கிலும் உண்மையில் கொண்ட அன்பு. நல்லா புரிஞ்சுங்க. பாவம் அவருக்கு வெறுப்பு தான், ஆனால் பாவியா இருந்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். நீ கீழே பாவத்துல கீழே விழுந்து கிடந்தாலும் அவரை நேசித்து எப்படியா அவனை தூக்கணும்னு அவர் நினைக்கிறாருங்க. அவரை எந்த நிலையிலும் அவர் உங்களை வெறுக்கவே மாட்டார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது.
ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு. எல்லாரும் அவர் அன்பை நினைத்து பாடுமா? புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சொல்லுங்க. இது ஒப்பில்லாத அன்பு. பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தேவனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தேவனின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. சொல்லுங்க. ஓ இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. சொல்லுங்க எல்லாம் திரும்பமாக. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. பூரண அன்பு. சொல்லுங்க. இது ஒப்பில்லாத அன்பு. பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இதுக்கு ஒப்பா எந்த அன்பையும் சொல்ல முடியாதுங்க. அதுதான் அகாப்பி அன்பு. அகாப்பி அன்பு என்றால் அது தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்புக்கு மாத்திரம்தான் அகாப்பி அன்பு என்று பெயர். மற்றெல்லாம் உலக பிரகாரமான அன்பு. ஆனால் தேவன் என் மேல் வைத்திருப்பது, உங்கள் மேல் வைத்திருப்பது எந்த நிலைமையிலும் கைவிடாத அகாப்பி அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அதை அவருடைய அன்பை நினைத்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு உங்களுக்காக வந்தாருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்படியாக, உங்க வாழ்க்கை அப்படி தலைகளை புரட்டி போட முடியாத வந்தாருங்க இந்த இயேசு. அது எவ்வளவு பெரிய அன்பு. அதற்காக தன்னையே பலியாய் கொடுத்தாரு. எல்லாரும் பாடலாமா? திரும்ப பாடலாமா? குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. கைதட்டி குழியில் விழுந்தோ
ஒதுக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. எல்லாரும் குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. எல்லாரும் மறுபடியும் இது ஒப்பில்லாத அன்பு, மறுபடியும் இது ஒப்பில்லாத அன்பு. ஓ இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அதாங்க கல்வாரி சிலுவையில இயேசு கொடுத்தாரு அந்த அன்பு. அதுவரைக்கும் மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். பைபிள் சொல்லுங்க, பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரண பரியந்தமும் தாழ்த்தினார். எப்படி அவரால் முடிஞ்சது தெரியுமா? அவர் நம்மேல் கொண்ட அன்பு, நம்மேல் கொண்ட வைராக்கியம். உங்களுக்காக வைராக்கியம் கொண்ட இயேசு சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுப்பார் என்றால் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் அவர் முன்னாடி நிக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. அதுதாங்க அன்பு. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். உனக்காய் எனக்காய் தாகம், எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானீர். இயேசுவே எங்கள் பாவங்கள் பரிகார பலியானீர். அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பாவமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவன் கொடுத்த இயேசு, உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், தியானித்து பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக உம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர். எங்களுக்காக உண்மையை கொடுத்து விட்டீர். நாங்கள் நம்புகிறோம் ஐயா, எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வீர். அல்லேலூயா. உமக்கு ஆராதனை சொல்ல எல்லா அப்படியே இரு கரங்களை உயர்த்தி அவர் கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே, எனக்காய் நீர் ஒப்பு கொடுத்தீர், உமக்காய் என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எனக்காய் ஒப்பு கொடுத்தீர், உமக்காய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னை ஒப்பு கொடுக்க, என்னை ஒப்பு கொடுக்க. ஹல்லேலூயா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வல்லமை, உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகள் மீது இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.